நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல சனி பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போறோம். வருகின்ற இது வாக்கியப்படி திருநள்ளாறில் ஏற்பட போகும் சனி பெயர்ச்சி, அதை பற்றி தான் இப்போது விரிவாக சொல்ல இருக்கிறோம். இது வருகின்ற 6/3/2026 முதல் 21/3/2029 வரையுமே இருக்கிறது. வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்துக்கும் கால நேரங்கள் தான் வித்தியாசமாக இருக்கும். பலன்கள் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே இப்பொழுது இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பொதுவாக சொல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் வாங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை சொன்னாங்க மகா வாராகியோடு. ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்போ இந்த சனி பயிற்சி பலன்கள் சொல்லும்பொழுது இது அடிக்கடி வருவதல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள், சில நேரங்களிலே அது 3 வருடங்களாக கூட ஆகிவிடும். கடந்த முறை அப்படித்தான் ஆகினது. இப்பொழுதும் அதற்கு நெருக்கமாகத்தான் 3 வருடங்களுக்கு நெருக்கமாகத்தான் வந்து அமைகிறது. இதுவரை சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி புரிந்து தன்னுடைய முழு சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இது நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். முழு சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது தேவகுருவாக சொல்லப்படுகின்ற அந்த குரு பகவானுடைய ராசியாக அமைகிறது. அந்த ராசியிலே பயிற்சி ஆகும் பொழுது குரு பகவானுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் பலனையும் சேர்த்து கொடுப்பதுதான் வழக்கம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சனி பகவான் காலசக்கர புருஷ அந்த 12 ராசிகளிலே பார்க்கும் பொழுது 12ஆம் ராசியாக இது அமைகிறது. அப்பொழுது 12ஆம் ராசியாகிய அந்த மீன ராசியிலேயே அவர் பயிற்சியாகும் பொழுது வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள், உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லோருக்கும் மக்களுக்கு கிடைக்கும். மக்கள் மனமுகழ்ந்து வாழ்வார்கள். அவர் ரிஷபராசியை பார்ப்பதால், சுக்கிரனுடைய ராசியாக ரிஷபராசியை பார்ப்பதால் பெண்கள் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். அவருடைய பிரச்சனைகள் தீரும். தங்கம் விலை ஏறி இறங்கும். வெள்ளி விலை ஓரளவுக்கு வந்து நிற்கும். இப்படியாக இருக்கப் போகிறது. அடுத்ததாக அவர் கன்னிராசியை பார்ப்பதால் புதனுடைய வீடாக இருப்பதால் நல்ல கல்வி வளங்கள், செல்வ வளங்கள், நீதி நேர்மை சத்தியம் தவறாத எல்லோரும் மக்கள் வாழப்போகிறார்கள். அதற்குண்டான பிரச்சனை நடக்கப் போகிறது. அதிலிருந்த மக்கள் எல்லோரும் வெளியே வந்து விடுவார்கள். நல்ல ஆட்சி அமையும். நல்ல மக்கள் எல்லா வளமும் நலம் பெற்று வாழப்போகிறார்கள். அடுத்ததாக தனுசு ராசியை பார்ப்பதால் அதுவும் குருவோட வீடுதான். அப்படி அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகவாதிகள், மத போதகர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவர்கள், இவர்கள் எல்லோருமே விழிப்புணர்வாக இருந்து மக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுத்து நல்ல நிலைமை கொண்டு வரப் போகிறார்கள். ஆங்காங்கே நிறைய பேரிடர்கள் ஏற்படும். நிறைய வெயில், அதிகமான வெப்பம் ஏற்படும். மழை வெள்ளம் போல் காணும். புயல் அடிக்கடி வந்து பயமுறுத்தும். நிலநடுக்கங்கள், தீ விபத்துக்கள், போக்குவரத்து விபத்துகள் இதெல்லாமே நடக்கப் போகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகள் உண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, இந்த சனி பகவான் பயிற்சி பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் கேளுங்க. ஏன்னம்மா, உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் 10ல் இருந்த சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. லாபஸ்தானத்தில் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே? நிறைய லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் லாபம் கிடைக்கும், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், உத்தியோகத்திலும் லாபம் கிடைக்கும், ஓவர் டைம் கிடைக்கும். உங்களுக்கு கூட இருந்தவங்களாம் உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட மாறுதல் கூட நல்ல மாறுதலாக அமையும். டிரான்ஸ்ஃபர் சொல்கிறோம் இல்லையா, அதுவும் நல்ல மாற்றமாக அமையும். உத்தியோக உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். என்ன அப்படி நல்லதே ஆமாம், நல்லது தான் சொல்ல முடியும். 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் நல்லது மட்டும்தான் செய்வார். அதனால தான் அப்படி சொன்னேன். உங்களுக்கு மூத்த சகோதர ஸ்தானங்கள் இருப்பாங்க இல்லையா, அக்கான்னு, அவங்களாம் உதவி பண்ணுவாங்க. பெரியவங்க மனுஷன் சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் சொந்தக்காரங்களே கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க. அவங்க வரலன்னா கூட நீங்கள் போய் கேட்டா கண்டிப்பாக உதவி கிடைக்கும். அது கூட நேரம் தானே வந்திருக்கு. இப்போ அதை மூலம் நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியவே பார்க்குறாரு சனி பகவான். அப்போ என்ன நடக்கும்? சில நேரத்தில் சோம்பலாயிடுவீங்க, சில நேரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆனால் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு உங்கள் உடம்பையும் பார்த்துக்கணும். தலை முதல் கால் வரையும் பார்க்கணும். உங்கள் ராசியை பார்க்கறனால தலை முதல் கால் வரையும் பார்த்துக்கணும். நல்லா அப்பப்போ சரி பண்ணிக்கணும். நிறைய பேர் நம்ம உடம்பை நம்மளே பார்த்துக்கிறது இல்லை.
அது பாட்டு விட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்தாலும் கூட நம்ம சின்ன சின்ன அடிபட்டா கூட உடனே பார்த்துக்கணும். இது மாதிரிலாம் பார்த்துட்டு வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, உங்க ராசிக்கு அவரு 8ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ அதுலேருந்து என்ன நடக்க போகுது உங்களுக்கு? ஆயில், விபத்து, கண்டம் எல்லாமே விலகி போயிட போகுது. சனி பகவான் ஆயுள் சார்ந்தில் இருந்தாலும், ஆயுள் சார்ந்தை பார்த்தாலும் நல்லதா நடக்கும். கண்டங்கள் விலகி போயிடும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர் சந்திப்பு நிகழும். எப்படி இது? ரொம்ப நாளா பார்க்காம இருந்திருப்பாங்க யாரையாவது. அவங்க வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு ஃபோன்ல வருவாங்க, நேர்ல வருவாங்க, எப்படி வேணாலும் வருவாங்க. அவங்க மூலமா உதவிகள் கிடைக்கும். இதுதானே உங்களுக்கு முக்கியமா இருக்கும். டக்குன்னு கிடைக்கும்போது, எதிர்பாராத உதவி கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? அதே மாரி தான் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பா எழுதி வச்சுங்க. நீங்கள் அதிர்ஷ்டத்தை தேடி போக வேண்டாம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதுக்கு நீங்க அதுக்குண்டான முயற்சியில இறங்கலாம். அதுக்குண்டான விஷயங்கள்ல போகலாம், வரலாம். எல்லாமே செய்யலாம். அது மாரி கண்டிப்பா வந்துரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு உங்க ராசிக்கு சுக்கிரன் தானே அதிதேவதை. அந்த சனி பகவானுக்கு சுக்கிரன் நல்ல நண்பராக இருக்கிறாரு. அதனால அந்த நட்பு உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமா இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சனிக்கு பரிகாரம் பண்ணுங்க. சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமையில சிவன் கோயில் போயிட்டு, பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு விளக்கு போட்டு வாங்க. மாற்றுத்திறனாளிக்கு தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் இத மட்டும் பண்றது முக்கியம் இல்ல. உங்க ராசியாதிபதி சுக்கிரனுக்கு அம்சமான மகாலட்சுமி அம்சம் கொண்டவர். அந்த மகாலட்சுமிக்கு பெருமாள் முக்கியத்துவம் வாய்ந்தவர். அதனால லட்சுமி நாராயணன் டெம்பிள் அப்படி சொல்லுவாங்கல்ல, லட்சுமி நாராயணன், அப்புறம் வந்து சீனிவாச பெருமாள், இப்படி தாயாரோட இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. அங்க துளசியால அர்ச்சனை பண்ணிட்டு, அ அங்க வந்து பெரிய தான தர்மம் பண்ணிட்டு வரணும் கண்டிப்பா. அப்பதான் இந்த சனிக்கு நல்லது நடக்கும். சனியோட பலன் உங்களுக்கு நல்ல விதமா நடக்கும். இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முதியோர் இல்லம் போங்க. அங்க வயதான பெண்மணிகள் இருப்பாங்க. சுமங்கலிகளா கூட இருப்பாங்க. அவங்கள வந்து இப்பலாம் அப்படித்தானே சகஜமாயிடுது. வீட்ட விட்டு வந்திருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. சில பேர் காரணத்தோட சேர்த்திருப்பாங்க. சில பேர் காரணம் இல்லாமயே சேர்த்திருப்பாங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க. நீங்க ஒரு மகனா இருங்க. நீங்க ஒரு அந்த தாய்க்கு ஒரு உதவிகரமா இருங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ உங்களுக்கு அதனுடைய புண்ணிய பலன் கிடைத்து, இந்த கெடுபலன்லாம் குறைஞ்சு நற்பலன் கண்டிப்பா ஏற்பட்டுடும். அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் எல்லா வகையிலுமே ஏற்றமா இருக்க போகுது. 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்ட பிறகு உங்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள விலகி சுமூகமான தீர்வு கண்டிப்பா ஏற்படும். எல்லா வகையிலுமே லாபங்கள் ஏற்படும். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், எல்லாமே தேடி வரும் உங்களை நாடி வரும். அதனால இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி முக்கியமாக நன்மையை செய்யும். இருந்தாலும் பெண்கள் விஷயத்திலே பழகும்போதும் கவனமா இருக்க வேண்டும். வண்டி வாகனம் சென்று இருக்கும்போது கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.